2-3 விஷயம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக முடிச்சுப்போம், சரிங்களா? நம்ம பள்ளிக்கு போய் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்த பிறகு எது எஞ்சி இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் புரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டாக புரிஞ்சுது. சரி, எனக்கே புரியுது, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியுன்றதுக்காகவே சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும் போது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு எது மிஞ்சி இருக்கும்? உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சிந்திக்கும் திறன். அஃப்கோர்ஸ் நம்ம படிக்கணும், எக்ஸாம்ஸ் இருக்குது, மார்க்ஸ், கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம்தான். பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது ஒரு முழுமையான கல்வியாகவே சி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன் சொல்லிருக்கு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று எடுக்கிறீங்க. ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸா இருந்தது. இது 100க்கு 100 உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட.